சார் வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. ஆ சார் உங்க பேரு பாண்டியனா? எஸ். மா, யாரும்மா நீ? இங்கெல்லாம் உட்காரக்கூடாது. எந்திரிச்சு போம்மா. ஆ ஆ சார் 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 பாண்டியனுங்கிறது ஆமா, ஆ, காரைக்குடி ரங்காச்சாரியா தெரியுமா? அதெல்லாம் தெரியாதும்மா, போமா. ஆம், ம், சரி. சார் இங்க பாண்டியன் ஒரு ஆபீசர் சார் இருக்காரு. ஆபீசர் சாரா? எதுக்குமா அவரை கேக்குற? இல்ல ஒரு முக்கியமான வேலையா அவரை பார்க்கணும் சார். பாண்டியன் லஞ்சுக்கு போயிருக்காருமா. திரும்பி வரத்துக்கு ஒரு அரை ஹவர்ல இருந்து 3/4 ஹவர் ஆகும். 3/4 மணி நேரமா? இப்பவே பசியில மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்ன பண்றது? சாப்பிட்டியாம்மா? ஆ ம்ஹும். பாண்டியன் வரத்துக்குள்ள போய் சாப்பிட்டு வந்துருமா. பரவாயில்ல சார், வந்த வேலை முடியட்டும், அப்புறமா நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, அப்படி போய் உட்காரு. நான் அவர் வந்ததும் சொல்றேன். அம்மா, ஆ நீ கேட்ட பாண்டியன் அதோ போறாருமா. ஆ சார் சார் ம் ஆ, சொல்லுமா. ஆ, நான் ம். காரைக்குடியில இருந்து வரேன். ம். ரங்காச்சாரி சார் இருக்காருல்ல, அப்படியா? அவர்தான் உங்களை பார்க்க சொன்னாரு. என்ன விஷயம்? ஆ, அப்பச்சியோடைய பேங்க் ம். சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும். ஓகேம்மா, சொல்லுமா. சார் அதான் பேங்க். ம் சார் 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 ப்ளீஸ் சார் சார் பதில் சொல்லிட்டு போங்க சார். சார் அம்மா, ஏம்மா என் பின்னாடியே வர? அங்கே போய் உட்காருமா. நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. யாரும்மா நீ இங்கே உட்காந்துருக்க? எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களே. இல்ல பாண்டியன் சார் நீங்க தான் வெயிட் பண்ண அவர் போய் சொன்னாங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு. கிளம்புமா, நாளைக்கு வந்து பாரு. நான் மேடம் அவங்களே அவங்க கல்யாண வேலையை பாத்துக்கிறாங்களாம். 4 வார்த்தை எழுத்து கூட்டி படிக்க தெரியாது. இந்த வீட்டு வாசப்படியை தாண்டாலே வெளி உலகம் தெரியாது. நீ கல்யாண வேலையை பார்க்க போறியா? வெளி உலகத்துல நல்லவர்களும் இருக்கதா செய்வாக. அந்த நல்லவக என் கூடவும் இருப்பாக. நல்லது நடக்குதா நடக்காம போகுதான்னு பாப்போண்டி. வெளியில போய் பாரு.
அப்பதான் நீ யாரு, உன் கூறுபாடு என்னன்னு உனக்கே தெரியும். என்ன தம்பி, சைன் போர்டு வரையறது இதான் முத தடவையா? ஆமாய்யா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் நீ பெயிண்ட கழுவுறதுலே தெரியுது. ஆனா சும்மா சொல்லக்கூடாதியா, அபாரமான திறமசாலியா நீ. இந்த படம் அருமையா வந்திருக்கு, நீ எங்கேயோ போற பாரு. ஆனா ஒன்னியா, சைன் போர்டு மட்டுமே வரைஞ்சிக்கிட்டு இருக்காத. நானும் இப்படிதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பொழப்புக்காகவும் பணத்துக்காகவும் இதையே தான் பண்ண. நான் இன்னும் விட முடியல. நீ பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்க. இந்த திறமைய வச்சு புதுசா என்ன பண்ணணும்னு யோசி. கண்டிப்பாய்யா, ரொம்ப நன்றி. மறந்துடாத, நாளைக்கு மதுரையை சுத்தி 10 இடத்துல வரையணும். சரிங்க. வரட்டுமா? நாளைக்கு சரி. மாமா கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க மாமா. மாப்பிள எப்படி இருக்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? ஒன்றும் சிரமம் இல்லையா? சிரமெல்லாம் இல்லாமல் எப்படி மாமா இருக்கும்? சிரமம்தான். ரொம்ப உயரத்தில் பார்க்குற வேலை இல்லை, அப்படி தானே இருக்கும். என்ன மாப்பிள சொல்ற? நீ நல்லா தானே இருக்க? இந்த பாரு, நீ ரொம்ப உடம்பெல்லாம் போட்டு வருத்திக்காத. நல்லா தான் இருக்கேன் மாமா. என்ன புதுசா இம்புட்டு உயரத்தில் ஏறி நிற்கிறது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி, கொஞ்சம் மாதி வர மாதிரி இருக்கு. விழுந்துருவோன்னு தோணிட்டே இருக்கு. கண்ணு அடிக்கடி கீழே போகிறதுனால படத்தில் கவனம் செலுத்த முடியல, அது மட்டும்தான். இதெல்லாம் போக போக சரியாயிடும் மாமா. இதுக்கெல்லாம் பயந்தான் நடக்குமா? எல்லாம் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் அந்த வாத்தி பயலுக்கு காசு கொடுக்கறதுக்கு தானே நீ இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்க. நீ எப்பயுமே இந்த வேலை பார்க்க போற? என்ன மாமா பேசுறீங்க? இனிமே தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. அமுதாவை கட்டிங்கன்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா மாமா? அவளை அவள் வீட்டில் இருந்த மாதிரி வாழ வைக்க வேண்டாமா? சம்பளம் மாதம் 12,000, அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? மாதம் மாதம் வீட்டு செலவுக்கே மேலே வேலை பார்த்தா சம்பாதிச்சிட்டு இருந்தேன். இனிமேல் கல்யாணம் ஆகிட்டா குழந்தை குட்டி அது இதுன்னு 1000 செலவு வரும் மாமா. அடுத்து ஒரு 2 வருஷத்தில் கவுனா கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு தலையில் சுற்றுது மாமா. நினச்சா அப்படியே மலைப்பார்க்க. இதெல்லாம் நான் செய்யணுன்னா இந்த அவசரம்லாம் இல்லை மாமா. இன்னும் பெரிய அவசரத்தில் நின்று நான் வேலை செய்யணுன்னாலும் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் விடுமாப்ல, கிளவை மாதிரியே 10 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டியதை கசகசன்னு பேசிட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்க. சரி, எப்போ வருவேன்? வந்துடுவேன் மாமா, ஆனால் அது எப்போ தான் தெரியல. முடிவானது சொல்கிறேன். சரி மாப்பிள்ள, அப்போ வா பேசிக்கலாம். மாமா, இந்த ஜெகநாதன் சார். ஆமாம், இருக்கா சாரு மோருன்னு. அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. பத்திரமியா பார்த்து, உங்கள் ஆத்தாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க, பார்த்து இருந்துக்க. அப்புறம் இந்த மேலே ஏறி சாரம் கட்டி பெயிண்டிங் கிட்டி அடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா அறியா. கல்யாண நாள் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. நீ கண்டதெல்லாம் நினைச்சிட்டு குழம்பிக்காம பார்த்து பக்குவமா வேலை பார்த்துட்டு வா. மயக்க எங்க வந்துச்சுன்னா உடனே நீ கீழே இறக்குற. என்ன நான் சொல்றது புரியுதுல்ல? சரிப்பா. சரிங்க மாமா, வச்சிடுறேன். ஓகே ஓகேப்பா. அண்ணா இந்தாங்கண்ணா டீ. குர்ரா. அண்ணா நைட்டு சாப்பாடு என்னண்ணா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஒன்று பண்ணு, இந்தா நீங்கள் 2 பேர் போய் சாப்பிடுங்க. அண்ணா மத்தியானம் சாப்பிட்டீங்களா? பரவாயில்லடா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரியா? அண்ணா போலாமா? போலாம் தம்பி. உமா, தோர லூசா நீ? ஏன் இப்படி பண்ண? முட்டாள். வேற வழி தெரியல உமா, என்ன செய்யறது கூட புரியல.
அதுக்காக நீ இப்படிதான் செய்வியா? எல்லாம் உன்னால தான் அம்மா, உனக்காக தான். உனக்கு இது புரியலையா? பைத்தியம் மாதிரி பேசாத துரை. சரி, அதை விடு. நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். நான் உன்னை பார்க்கணும்மா. இல்ல துரை, அது சரிப்பட்டு வராது. நான் வரமாட்டேன். கடைசியா ஒரே வாட்டி உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன் உமா. எனக்காக இதை செய்ய மாட்டியா? நான் எதுக்கு உனக்காக செய்யணும்? ஏற்கனவே உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ நான் உன்னை லவ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில மட்டும் நான் உன்னை பார்க்க வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். எனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு துரை. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் கூட இல்ல. அதை நீ புரிஞ்சுக்கோ. உமா, நான் ஒன்னும் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் உமா. நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி என்னை பார்த்துட்டு போகுமா ப்ளீஸ் உமா. ஒரே வாட்டி உன்னை பார்க்கணும் உமா, ப்ளீஸ் உமா. சரி, நான் வந்து தொலைறேன். தேங்க்ஸ் உமா. என்னடா சொன்னா? வரேன்னு சொல்லியிருக்கானே. வர, நீ எதுவும் கவலைப்படாத. எல்லாத்தையும் பழனி என்ன பார்த்துக்கோ. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, வாமா. சார் நேத்து சொன்னல ரங்காச்சாரி சார், அவங்க தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. சரிம்மா. நேத்து நீ வெயிட் பண்ணிட்டு இருந்ததை நான் மறந்துட்டேன். ஆமா, ஆடிட்டர் எதுக்கு என்ன பார்க்க சொன்னாரு? அதான் சார், அப்புச்சி பேங்க் கணக்கு எல்லாம் முடக்கிட்டு ஆகலாம். நீங்க தான் சார் எப்படியாச்சும் அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும். எதுக்கு அக்கௌண்ட் லாக் பண்ணாங்கன்னு ஏதாவது தெரியுமா? தெரியல சார், வரி ஏதோ கட்டலன்னு பேசிக்கிட்டாங்க. ஓ, டாக்ஸ் ஃபைல் பண்ணாம விட்டுருப்பாங்க. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அதை நீங்க தான் சரி பண்ண முடியும்னு போன்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா? அந்த டீடைல்ஸ் ஏதாவது இருக்காமா? கொடுங்க. இந்தாங்க. இதுவா? பிரச்சனை கொஞ்சம் பெருசாதாமா இருக்கு. இதை என்னால சரி பண்ண முடியாது. வரவு செலவுல ஜிஎஸ்டி கட்டல, எல்லா இடத்துலயும் ப்ராப்ளமா இருக்கு. இந்த அக்கௌண்ட்டை சரி பண்ற அளவுக்கெல்லாம் எனக்கு ரைட்ஸ் கிடையாதும்மா. சீஃப் ஆபீசர் சிவகாமி மேடத்தை தாம்மா நீங்க போய் பார்க்கணும். சிவகாமி மேடமா? ப்ளீஸ் சார், எங்க வீட்ல ஒரே நேரத்துல 2 கல்யாணம் சார். இந்த நேரத்துல பணத்தை எடுக்க முடியலன்னா என்ன சார் பண்ண முடியும்? கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சொன்ன புரிஞ்சுக்கம்மா, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அவங்கள தான் போய் பார்க்கணும். சரி, அவங்கள எங்க போய் பார்க்கணும்? இன்னைக்கு அவங்க லீவ் ஆச்சம்மா. அப்போ இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாதா? இன்னைக்கு முடியாதும்மா. நீ போயிட்டு நாளைக்கு வா, கண்டிப்பா நாளைக்கு இருப்பான். சார், நான் காரைக்குடியில இருந்து வந்திருக்கேன் சார். அதுவும் இல்லாம எனக்கு இப்ப அவசரமா பணம் தேவைப்படுது. நீங்க நினைச்சா கண்டிப்பா உதவி பண்ணலாம் சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். இதை பார்த்தா கொஞ்சம் எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. என்ன பண்றது? சரி, நான் ஒன்று பண்றேம்மா. மேடத்தோட வீட்டு அட்ரஸ் தரேன். அந்த அட்ரஸ்ல நீ அவங்கள போய் பாரு. அவங்க மனசு வச்சா மட்டும்தான் இந்த வேலை நடக்கும்மா.
ரொம்ப நன்றி சார். சரி ஒரு நிமிஷம் இரு. இந்தம்மா இதுதான் உங்களோட அட்ரஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, இந்த அட்ரஸை யார் கொடுத்தான்னு கேட்டா என்ன கை காட்டி விட்றாதம்மா, அப்புறம் என் வேலை போயிடும். புரியுதா? நான் பாத்துக்கிறேன் சார். சரிம்மா போயிட்டு வா. அவன் எங்க? உள்ளதான் இருக்கான். வாமா உட்காரு. உட்காரதா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இதுல அதை வச்சு உன் காரியத்தை சாதிச்சுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? உமா, நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? கடைசியா உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு நினைச்ச தப்பா? தப்புதான். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு. அது தெரிஞ்சும் என்ன பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கே. உன்னை நான் நல்லவன் நினைச்சேன். நல்லவன் நினைச்சா என்ன லவ் பண்ணிருக்கலாம்ல உமா? ஏன்டா இப்படி மெண்டல் மாதிரி பேசிட்டே இருக்க? ஏதோ கூட படிச்ச பையன் ஏதோ ஒரு மனிதாபிமானத்துல பேச வந்தா ஓவரா பேசிட்டு இருக்க. உனக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஹலோ, சொல்லுங்க. அம்மா, நீ எங்க இருக்க? அது வீட்ல தான். வீட்ல தான் இருக்கியா? ஆமாங்க. என்னாச்சு? எதுவும் இல்ல. ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அது தூங்கிட்டு இருந்தனா அதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, நான் வைக்கிறேன். என்ன விஷயமா கால் பண்ணீங்க? விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி, ஓகே. பொய் 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 பொய். இங்க பாரு துரை, இனிமே எனக்கு கால் பண்ணி இங்க வா அங்க வான்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ கூப்பிட்டாலும் நான் வரவும் மாட்டேன், புரியுதா? உன்னை லவ் பண்ணலனாலும் நீ நல்லவன் நினைச்சிட்டு இருக்க, அதையும் கெடுத்துக்காத. டேய் வாங்கடா. அம்மா, அம்மா, வீட்ல யாராவது இருக்கீங்களா? யாரு? யாருமா? யார் வேணும்? சிவகா
யாருமா நீ? அம்மா, நான் கானாடு காத்தான்ல இருந்து வரேன். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? உங்களை பாக்குறதுக்காக 2 நாளா ஆபீஸ்க்கு நடந்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் நீங்க ஆபீஸ்க்கு வரமாட்டியான்னு சொன்னாங்க. அதான் நான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஏய், யார் வந்தாலும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருவியா? அறிவில்ல உனக்கு? இல்லம்மா, உங்க சொந்தக்காரங்கன்னு நினைச்சு. போ உள்ளார. ஏமா, என் வீடு இங்கதான் இருக்குன்னு உனக்கு யார் சொன்னது? அம்மா, அது நீங்க கொஞ்சம் மனசு வச்சியானா நான் வந்த வேலை முடிஞ்சிரும். கொஞ்சம் தயவு பண்ணுங்களேன். வெளியில போர்டுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சியா? அம்மா, தப்பா நினைக்காதீய, எனக்கு படிக்க வராது. அதுல ஆபீஸ் சம்பந்தமா யாரும் என்ன வந்து பார்க்க கூடாது, ஆபீஸ்ல வந்து பாருங்கன்னு எழுதிருக்கு. அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பாரு. புரியுதா? கிளம்பு முதல்ல.